உங்கள் வீட்டு பெர்ஷியன் கேட் ஒரு 2 நாளைக்கு சாப்பிடாம இருந்துச்சுன்னா அசால்ட்டாக விட்டுறாதீங்க. கடைசியில் பெரிய பிரச்சனை ஆயிரும் இந்த மாதிரி. நாங்கள் இவ 2 நாள் சாப்பிடாம இருந்தால் சரி இப்போ சாப்பிட்றோம் அப்போ சாப்பிட்றோம்னு சொல்லி பார்த்தோம். கடைசி வரைக்கும் சாப்பிட வேலை. சரி இது வேலைக்காரன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல இருக்க ஒரு கிளினிக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா இவனோட கண்டிஷனை பார்த்துட்டு இவனுக்கு ட்ரிப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரிப்ஸ் ப்ளஸ் 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷனில் பயந்துட்டு உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹைப்பர் ஆக்டிவான பூனை எப்படி படுத்து கிடக்குறான்னு சொல்லிட்டு. ட்ரிப்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி அந்த ஷிவரிங் போட்டுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே விட்டுட்டோங்க. ரூம்குள்ளே சுற்றிட்டு இருந்தான். அப்புறம் வெளியே போய் நாய் கத்ததை பார்த்து பயந்துட்டு மறுபடியும் உள்ளேயே போயிட்டான். சரி அவன் உள்ளே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பேசிவிட்டு அவனை தேட போனால் அவனை ஆளவே காணாங்க. கடைசியில் பாருங்கள் இங்கே வந்து எப்படி ஜாலியாக படுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு போல். அங்கே போட்ட ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷனுக்கு நல்லா அந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்ஸ் கேட்டுக்குமே ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகுதாங்க. அதோட ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே அவங்க சாப்பிட மாட்டாங்களாமா. உங்கள் கேட்டு இந்த மாதிரி சாப்பிடாம இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க. நாங்களுமே அப்படி இருக்குன்னு சொல்லி தான் காமிச்சோம். பட் எங்கள் கேட்டுக்கு எதுவும் இல்லை. உங்கள் கேட்டையும்